வணக்கங்க. இந்த அநியாயத்தை நீங்களே கேளுங்க. வீட்டில் முருங்கைக்காய் குச்சி வத்தல், முருங்கைக்காய் தக்காளி குச்சி வத்தல், ராகி அப்பளம், அரிசி அப்பளம், இதுக்கு மேலே கடையில் வாங்கின சுண்டக்காய் வத்தல், இதெல்லாம் போதாதுன்னுட்டு நான் கொத்தரங்காய் வத்தல் வேணும், மோர் மிளகா வத்தல் வேணும், செஞ்சு கொடுன்னுட்டு கொத்தரங்காவை கிலோ கணக்கில் வாங்கிட்டு வந்து போட்டுட்டாருங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ கொத்தரங்காய் இருக்குன்னு பாருங்கள். சரி, என்ன பண்ணுறது, செஞ்சு தான் கொடுப்போமே. அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு அதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் போட்டு கொதிக்க வச்சு அந்த கொத்தரங்காவை போட்டு கொத்தரங்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. காயில் முக்கால்வாசி உப்பு இருந்தால் போதுங்க. இருக்கான்னு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. முக்கால்வாசிக்கு மேலே வெந்த பிறகு காயை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. காலை நேரத்தில் இதை செய்யுங்க. அப்போ தான் வெயில் நல்லா அடிக்கும். வெயிலில் ஒரு நாள் வந்து காய விடுங்க. வெயில் போன பிறகு அந்த கொத்தரங்காயை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் தயிரை ஊற்றி சிறிதளவு உப்பு, பெருங்காயத்தை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. மோர் மிளகாய் வேறு கேட்டாங்களா, அதனால் பச்சை மிளகாவை எடுத்து நல்லா கீறி ஒரு 20 மிளகாவை அதிலையே போட்டு மிளகாவை தயிரில் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு காய வச்சு எடுத்த அந்த கொத்தரங்காயையும் அந்த மோர்லேயே போட்டு நல்லா குலுக்கி எடுத்துக்கலாங்க. நைட்டு ஃபுல்லும் அந்த தயிர்லேயே நல்லா ஊறட்டுங்க. ஊறின பிறகு காலையில் ஒரு தட்டில் எடுத்து வெயிலில் காய வச்சு எடுத்துக்குங்க. ஒரு 3 நாள்லேருந்து 4 நாள் வரைக்கும் நல்லா வெயிலில் காயணுங்க. எண்ணெயில் போட்டு பொரிஞ்சு சாப்பிட வேண்டியது தாங்க. இந்த மாதிரி அதை செஞ்சு கொடுக்க சொல்லி அன்பு தொல்லைகள் எத்தனை பேர் வீட்டில் இருக்குன்னுட்டு ஒரு லைக் பண்ணுங்கள்.